ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிஆர் கிளிட்ஸ். இப்போ நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, அந்த கோயிலுக்கு போனாங்கள்ல, அப்போ ஃபங்க்ஷன்ஸில் வந்துட்டு எல்லாம் போட்டி வச்சாங்க. ஃபஸ்ட்டு வந்து அரசி வந்து போட்டிக்குள்ளே கலந்துட்டா. லெமன் த ஸ்பூன் பாதி தூரம் வரைக்கும் நல்லா போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே விழுந்துருச்சு. அவள் வந்து ஃபஸ்ட்டு தோத்துட்டா. அதுக்கப்புறமா செகண்ட் வந்துட்டு சரவணன் போனாங்க. சரவணன் வந்துட்டு நிறைய கப்பு வச்சுட்டு அதில் யார் வந்து இந்த 2-3 பாலில் அடிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்கன்னு நிறைய பேர் விளையாண்டாங்க. அதில் சரவணன் தான் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ராஜி என்ன ஆச்சுன்னா, ஒரு ஃபுல்லாக ஒரு பக்கெட் மாதிரி இருக்குது, அதை ஃபுல்லாக கலர் தண்ணி ஊற்றிட்டு அதை மொண்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணோம். அதுலேயும் ராஜி வின் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வந்து மியூசிக்கல் சேர் வச்சாங்க. அப்போ வந்து ராஜி, கதிர், அப்புறம் செந்தில், மீனா, சரவணன் எல்லாருமே கலந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சரவணன் அவுட் ஆகிட்டா. அதுக்கப்புறம் செந்தில் அவுட் ஆகிட்டா. அதுக்கப்புறம் கதிர் வந்து என்னென்னா 3 பேர், ராஜி, மீனா, கதிர், இவங்க 3 பேரும் வந்து இருந்தாங்க. அப்போ வந்து உட்காரும் போது வந்து ராஜி மடியில் வந்து கதிர் வந்து சேரை நினச்சி உட்காந்துட்டான். அதில் ஒரு ரொமான்டிக் லுக்கு வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மீனாக்கும் ராஜிக்கும் போட்டி நடந்துச்சு. அப்போ வந்துட்டு என்ன வந்து போட்டியை வந்து நிறுத்திக்கலாமா என்ன அப்படின்னு வந்து மீனா கேட்குறா. அப்போ வந்து என்ன பயந்துட்டிங்களா, தோற்றுருவோன்னு பயமா அப்படின்னு கேட்குறா. அப்படிலாம் இல்லை, பார்த்துருவோம் அப்போது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா வந்து ஜெயிச்சிட்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு பாட்டு போட்டி வைக்கிறாங்க. அதில் வந்து கதிரை பாட சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க. அப்புறம் கதிரும் வந்து பாடுறான். அப்புறமா அந்த பாட்டை வந்துட்டு பெண்ணே பெண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு, அது வந்து ராஜிக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரியே வந்துட்டு பாடும்போது எல்லாமே ராஜியை பார்த்துட்ருக்கா. இவளும் வந்து அந்த சாங் வந்து நல்லா பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு வந்து கயிறு இழுக்கிற போட்டி. இந்த போட்டியில் தான் வந்து லாஸ்ட்டாக வந்து யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு 4 பேர், பழனி. அதுக்கப்புறம் வந்து உரியடிக்கிற போட்டியை வச்சாங்க. அதில் வந்துட்டு பழனி வந்து ஃபஸ்ட்டு அடித்தான். நேராக போயிட்டு அவங்க மச்சான் மண்டையை அடிக்கிற மாதிரி போயிட்டான். தெரிஞ்சு பண்ணானா விளையாட்டுக்கு பண்ணானா என்னன்னு தெரில, அந்த மாதிரி போயிட்டான். அதுக்கப்புறம் செந்தில் விளையாடும் போது கரெக்டாக வந்து மீனா வந்து கரெக்டாக கைட் பண்ணுறான். 2 ஸ்டெப் வந்து தள்ளி போய் ஸ்ட்ரைட்டாக போங்க அப்படி சொல்லிட்டு கரெக்டாக கைட் பண்ணோன்னே அழகாக போய் செந்தில் வந்து அடிச்சிட்டான். ஒரு அடி செந்தில் ஜெயிச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்து கயிறு இழுக்கிற போட்டியில் வந்து இந்த சைடு வந்து சரவணன், செந்தில், கதிர், பழனி 4 பேர் இருக்காங்க. அந்த சைடு 5 பேர் இருக்காங்களாட்டிருக்கு. அதனால இவங்களால முடியல. உடனே பாண்டியன் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இழுத்துட்டு உடனே எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. உடனே வந்து அங்கே அனௌன்ஸ் பண்ணுறவங்க, பாண்டியன் குடும்பம் தான் ஜெயிச்சிது, நல்லா எல்லா போட்டிலையும் நல்லா விளாண்டு நல்லா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ப்ரைஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கிரைண்டர் வந்து கொடுத்தோன்னே கோமதிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். கிரைண்டர் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு குத்துவிளக்கு கொடுத்தாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு நல்லா அழகாக குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு வீட்டுக்கு போகிற இதுதான் காட்டுவாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். பாய். நம்ம சேனல்